இப்ப இபி டிபார்ட்மெண்ட்ல ஆந்திரா சேர்ந்தவங்க நூற்றுக்கணக்கான நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க மின் வாரியத்துல. எப்படி நடக்குது இது? நான் கேட்கிறேன், தெலுங்கானா ஆந்திரா 2 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஒரே மொழி வழி தேசிய மக்கள், ஒரே மொழி தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள். மாநில எல்லை பிரிக்கப்பட்ட உடனே ஆந்திராக்காரன் சொல்லிட்டான், என்னுடைய ஆளு ஒருத்தவங்க கூட தெலுங்கானாவில் அரசு பணியில இருக்க மாட்டான், உன்னுடைய ஆளு ஒருத்தவங்க கூட என்னுடைய ஆந்திராவில் அரசு பணியில நான் வச்சுக்க மாட்டேன். கிளியர் கட்டா பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கூட தெலுங்கானாவை தாயகமாக கொண்டவர்கள் ஆந்திராவில் அரசு பணியில் இல்லை. ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திராவை தாயகமாக கொண்டவர் ஒருவர் கூட ஒரே மொழி வழி தேசிய மாநிலமாக இருக்கிற தெலுங்கானாவில் பணிக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இன்றைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அப்ப அதுதான் சுயமரியாதை, சமூக நீதி அரசு. கண்டிப்பா. உண்மையிலேயே அவன் அந்த தன் மொழி வழி மக்களை, தன் தேசத்தை, தன் தேசத்தில் வாழ்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த வேலை வாய்ப்பு அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த அரசுகள் மிக உறுதியா இருக்கிறான். ஆனா இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன நிலைமை?